இந்த விட்டமின் B12 சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு இருதய மாரடைப்பு வரலாம், இல்லை பக்கவாதம் வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த B12 சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்தத்தில் இந்த ஹோமோசிஸ்டின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹோமோசிஸ்டின் என்ன பண்ணும் அப்படி ரொம்ப ஆபத்தானது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு, எண்டோதீலியல் டேமேஜ் உண்டு பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் B12 சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம்? பக்கவாதம் இல்லைன்னா இருதய மாரடைப்பு வரலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நிறைய இன்சுலின் நிறைய வருஷம் போட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, நிறைய மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்க, இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கக்கூடியவங்க, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த B12 டெஸ்ட்டையும் ஹோமோசிஸ்டின் அந்த டெஸ்ட்டையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துடுங்க. ரொம்ப ஆபத்தானது எது? ஹோமோசிஸ்டின் வந்து ரொம்ப 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 ஆபத்தானது. ஆனால் மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த மூணுக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ரெண்டாவது உடல் உழைப்பு, மூணாவது நல்ல தூக்கம். இந்த மூணுலையுமே பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னா யார் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, நல்லா கேட்டுடுங்க, யார் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ இன்சுலினுக்கு நிரந்தரமாக நிறுத்தலாம், சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம். அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த புத்தகம் சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த முக்கியமான வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மாத்திரை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்.